இந்த செக்ஷனில் நாங்கள் டாட்டின் அரோ ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கதைக்கப் போகின்றோம். இந்த அரோ ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கதைப்பதற்கு முன்னர் நேம்ட் பெராமீட்டர்ஸ் மற்றும் ரிக்வயர்ட் பெராமீட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு புரியும் வகையில் மேலும் சிறிது கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நாங்கள் இந்த டாட் நேம்ட் பெராமீட்டர்ஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம். நாங்கள் அதனை பற்றி முன்னருள்ள செக்ஷனில் எக்ஸாம்பிள்ஸ்கள் மூலம் பார்த்தோம். இதனை படித்து பாருங்கள். If a function uses positional parameters, when you calling it, you need to provide the arguments that follow the order of the parameters. இங்கு parametersகள் இருக்கும் அதே ஆர்டரில் ஆர்குமெண்ட்ஸ்களையும் பாஸ் செய்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்படுகின்றது. நாங்கள் அந்த விடயங்களை பற்றி முன்னர் கதைத்தோம். அடுத்து to define named parameters, you surrounded them with the curly braces என்று இருக்கிறது. உங்களுக்கு நாங்கள் பொசிஷனல் பெராமீட்டர்ஸ்களை நேம்ட் பெராமீட்டர்ஸ்களாக மாற்றும் பொழுது அவற்றை நாங்கள் curly bracesஸில் ரப் செய்தது நினைவிருக்கின்றதா? நீங்கள் இந்த எக்ஸாம்பிளில் இந்த ஸ்ட்ரிங் நேம் என்பது இந்த பொசிஷனல் பெராமீட்டர் ஒன்றாக இருக்கின்றதை பார்க்கலாம். ஸ்ட்ரிங் டைட்டில் என்பது இங்கு நேம்ட் பெராமீட்டர் ஒன்றாக இருக்கின்றது. நீங்கள் எமக்கு இங்கு ஆர்குமெண்ட்ஸ், பொசிஷனல் பெராமீட்டர்ஸ் மற்றும் நேம்ட் பெராமீட்டர்ஸ் என்ற இரண்டு வகைகளிலும் டிஃபைன் செய்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸில் அது நன்றாக புரிய வேண்டும். நாங்கள் அடுத்த ஸ்லைடுக்கு செல்வோம். அதில் to make named parameters required, you add the required keyword in front and remove the default value என்று இருக்கிறது. நாங்கள் அதனை பற்றியும் கதைத்தோம். நாங்கள் named parameter ஒன்றினை required named parameterஆக கன்வெர்ட் செய்ய வேண்டுமானால் இந்த required என்ற கீவேர்டினை முன்னர் ஆட் செய்ய முடியும் மற்றும் எம்மால் அதன் டிஃபால்ட் வேல்யூவினை நீக்க முடியும். ஏனென்றால் அது required என்பதால் ஆர்குமெண்ட்டினை அவர்கள் கட்டாயமாக பாஸ் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த 17வது சேலஞ்சினை பார்ப்போம். இது கடினமான விடயம் இல்லை. நாங்கள் இதனை படித்து பார்ப்போம். Complete the following function correctly. இந்த correctly என்ற வார்த்தையால் நான் குறிப்பிடுவது நாங்கள் அதன் பெராமீட்டர்ஸ்களை சரியாக டிஃபைன் செய்ய வேண்டும். நாங்கள் இது ரிக்வயர்ட் பெராமீட்டரா நேம்ட் பெராமீட்டரா என்று சற்று சிந்தித்து இதற்கு பொருத்தமானவாறு இதனை டிஃபைன் செய்து கொள்வோம். பாருங்கள், இவ்வாறு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இந்த பெராமீட்டர்ஸ்களை மாற்றுவதற்கு மாத்திரமே இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது இந்த ஃபங்க்ஷனினை காப்பி செய்து டாட் பேடிற்கு வந்து பேஸ்ட் செய்கின்றேன். நாங்கள் சரியாக இந்த பெராமீட்டர்ஸ்களை பாஸ் செய்து கொள்வது எவ்வாறு என்று பார்ப்போம். எமக்கு சிறிதளவு விடயங்கள் விதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன என்று கருதுங்கள். எமக்கு இந்த ஹோஸ்ட் ஒன்றுடனும் கனெக்ட் ஆக முடியும். ஹோஸ்ட் என்பது நாங்கள் கனெக்ட் ஆகும் URL ஒன்று என்று கருதுங்கள். எமக்கு இந்த ஹோஸ்ட் ஒன்றுடனும் கனெக்ட் ஆக முடியும். பட் எமக்கு கனெக்ட் ஆகக்கூடிய டிஃபால்ட் போர்ட் ஒன்று இருக்கிறது. எமது டிஃபால்ட் போர்ட் 3000 என்ற போர்ட் ஆகும். அதே போன்று நாங்கள் இந்த ஃபங்க்ஷனினை கால் செய்கின்றோம் என்றால் கட்டாயமாக இவ்வாறு யூசர் மற்றும் பாஸ்வேர்டினை பாஸ் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் அந்த விடயங்கள் நடைபெறும் போது விதத்திற்கு ஏற்ப எவ்வாறு இந்த பெராமீட்டர்ஸ்களை அமைப்பது? நான் ஸ்ட்ரிங் ஹோஸ்ட் என்பது எமக்கு விரும்பிய எந்த ஹோஸ்டுடனும் கனெக்ட் ஆக முடியும் என்று கூறினேன். எனவே அது பிரச்சனை ஒன்று இல்லை. எம்மால் அதனை இவ்வாறு வைத்து கொள்ள முடியும். நான் இந்த போர்ட்டிற்கு டிஃபால்ட் போர்ட் ஒன்று இருக்கிறது என்று கூறினேன். எனவே இதனை எம்மால் டிஃபால்ட் நேம் பெராமீட்டராக டிஃபைன் செய்து கொள்ள முடியும். அதனை பிறகு நான் இந்த யூசர் மற்றும் இந்த பாஸ்வேர்டு ஆகிய இரண்டிற்கும் கட்டாயமாக வேல்யூஸ்களை ஆர்குமெண்ட்களாக பாஸ் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினேன். ஆகவே இவற்றினை கட்டாயமாக ரிக்வயர்ட் நேம்ட் பெராமீட்டர்ஸ்களாக பாஸ் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் இவை மூன்றும் நேம்ட் பெராமீட்டர்ஸ் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள் இல்லையா? நான் டிஃபால்ட் வேல்யூ ஒன்று இருக்க வேண்டும் என்பதால் இதற்கு நேம்ட் பெராமீட்டர் ஒன்றினை கொடுக்க வேண்டும். நான் இது கட்டாயமாக ரிக்வயர்டாக இருக்க வேண்டும் என்பதால் அதனை நேம்ட் பெராமீட்டராக கொடுக்க வேண்டும். எனவே உங்களால் இந்த மூன்றை மாத்திரம் இவ்வாறு curly bracesகளால் ரப் செய்து கொள்ள முடியும். நீங்கள் இந்த விடயங்களை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இவ்வாறு பெராமீட்டர்ஸ்களை பாஸ் செய்யும் பொழுது முதலில் உங்களுக்கு பொசிஷனல் பெராமீட்டர்ஸ்களை எழுத வேண்டும். அடுத்தே உங்களுக்கு ரிக்வயர்டானவை அல்லது சாதாரண நேம்ட் பெராமீட்டர்ஸ்களை கொடுக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு முதலில் பொசிஷனல் பெராமீட்டர்ஸ் இருந்தால் அந்த பெராமீட்டர்ஸ்களை எழுத வேண்டும் என்று புரிய வேண்டும். அடுத்தே நாங்கள் நேம்ட் பெராமீட்டர்ஸ்களை இவ்வாறு எழுத வேண்டும். இப்பொழுது இவற்றுக்கு நாங்கள் டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுக்காததால் இங்கு பிரச்சனை ஒன்று வருகின்றது. நாங்கள் டிஃபால்ட் வேல்யூஸ்களை கொடுப்போம். நான் இதில் எனது போர்ட்டிற்கு டிஃபால்ட் போர்ட் ஒன்று இருக்கிறது என்று கூறினேன். ஆகவே நான் இந்த போர்ட்டினை 3000 என்று கொடுக்கின்றேன். எனக்கு எனது இந்த ஸ்ட்ரிங் யூசரினை ரிக்வயர்டாக கொடுக்க வேண்டும். அதே போன்று நான் பாஸ்வேர்டும் இவ்வாறு ரிக்வயர்டாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு இப்பொழுது இந்த விடயங்கள் புரிகின்றது என்று நினைக்கின்றேன். இப்பொழுது இதனை கால் செய்யும் இடத்தில் எவ்வாறு இதனை கால் செய்வது? நாங்கள் ஹோஸ்டினை முதலில் பாஸ் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவை என்றால்
ஹோஸ்ட் என்ற ஒன்றையும் இதற்குள்ளேயே கொடுக்க முடியும். பட் எனக்கு இங்கிருக்கும் பொசிஷனல் பெராமீட்டர்ஸ் அண்ட் நேம்ட் பெராமீட்டர்ஸ்களை இதற்கு கொடுக்கும் வரிசையை உங்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதாலே இந்த ஹோஸ்ட் என்ற ஒன்றை நார்மல் பொசிஷனல் பெராமீட்டர் ஒன்றாக கொடுத்தேன். நான் இங்கு go.live.com என்று கொடுத்து ஹோஸ்ட் நேமினை கொடுக்கின்றேன். அடுத்து உங்களுக்கு எனக்கு போர்ட் தேவை என்றால் கொடுக்க முடியும் என்று புரிய வேண்டும். ஆனால் டிஃபால்ட் போர்ட் நன்றாக இருந்தால் உங்களால் அதனை இவ்வாறு வைத்துக்கொள்ள முடியும். நான் இங்கு required என்பதால் யூசரினை கொடுக்க வேண்டும். நான் சமின் என்று யூசரினை கொடுக்கின்றேன். நான் பாஸ்வேர்டினை கட்டாயமாக கொடுக்க வேண்டும். நான் பாஸ்வேர்டினை 123 என்று கொடுக்கின்றேன். நான் பாஸ்வேர்டினை ஸ்ட்ரிங்காக கொடுக்க வேண்டும். இப்பொழுது நான் இதனை க்ளோஸ் செய்து இதனை ரன் செய்து கொண்டால் எந்த இஷ்யூவும் இல்லாமல் இது ரன் ஆக வேண்டும். நீங்கள் பார்க்கின்றீர்கள் connecting to go.live.com on 3000 using sumin 123 என்று பிரிண்ட் ஆகிறது என்பதை பார்க்கலாம். இப்பொழுது உங்களுக்கு இது புரிய வேண்டும். உங்களுக்கு போர்ட்டினையும் ஓவர் ரைட் செய்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் இவ்வாறு போர்ட் என்று கொடுத்து போர்ட்டினை 4500 என்று கொடுப்பதையே செய்ய வேண்டும். இப்பொழுது இதனை ரன் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் இதனை ரன் செய்தால் போர்ட் நம்பர் மாற வேண்டும் என்று புரிய வேண்டும். நீங்கள் போர்ட் நம்பர் 4500 மாறி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். எனவே இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் இந்த required name parametersகளை எப்பொழுது கொடுப்பது, நேம் parametersகளை எப்பொழுது கொடுப்பது, நார்மல் பொசிஷனல் parametersகளை எப்பொழுது கொடுப்பது என்று புரிய வேண்டும். நான் அது தொடர்பான சிறிய விடயங்களை பற்றியே கதைக்க வேண்டி இருந்தது. இப்பொழுது நாங்கள் இன்றைய லெசனில் கதைத்த எதிர்பார்த்த arrow functions பற்றி கதைப்போம். இந்த ஸ்லைடில் கொடுத்திருப்பதை படித்து பார்ப்போம். Introduction to the dot arrow functions. If a function body has only one line, you can use an arrow function with the following syntax. இந்த functional body என்பதை நாங்கள் உள்ளே இருக்கும் ஸ்டேட்மெண்ட்களை எழுதும் பகுதியாகும். இந்த பகுதியில் has only one line, அதாவது லைன் ஒன்றில் ஸ்டேட்மெண்ட் ஒன்று மாத்திரம் இருந்தால் உங்களால் இதனை arrow function ஒன்றாக கன்வெர்ட் செய்வதற்கு முடியும். நீங்கள் add two numbers என்பதில் ஸ்டேட்மெண்ட் ஒன்று மாத்திரம் இருப்பதனை பார்க்கலாம். இதுவே arrow function ஒன்றினை எழுதும் சின்டாக்ஸ் ஆகும். நாங்கள் இந்த சின்டாக்ஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம். நாங்கள் நார்மலி ரிட்டர்ன் டைப்பினை கொடுக்க வேண்டும். அதே போன்று arrow ஃபங்க்ஷனின் பெயரை எழுதி கொள்ள வேண்டும். இவ்வாறு பாராமீட்டர்ஸ்களை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு எம்மால் ரிட்டர்ன் ஆகும் வேல்யூவினை இவ்வாறு arrow ஒன்றினை கொடுத்து எழுதி கொள்ள முடியும். இதன் மூலம் a+b என்பது ரிட்டர்ன் செய்யப்பட வேண்டும். நாங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுவதை விடவும் சிறிய வித்தியாசம் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் இந்த வகையிலேயே டாட்டில் arrow ஃபங்க்ஷன் ஒன்றினை எழுதுகின்றோம். நாங்கள் இப்பொழுது இதனை எழுதி பார்ப்போம். நான் இதனை நீக்கிவிட்டு புதிதாக டாட் பேட் ஒன்றினை எடுத்துக்கொள்கின்றேன். இதனை க்ளோஸ் செய்து எடுத்துக்கொள்வோம். நாங்கள் ஃபங்க்ஷன் ஒன்றினை add two numbers என்று தயாரித்துக் கொள்வோம். அதன் பிறகு நாங்கள் void add two numbers என்று டைப் செய்து 2 இன்டிஜர் நம்பர்ஸ்களை எடுத்துக்கொள்வோம். அதன் பிறகு number 1 plus number 2 என்பதனை பிரிண்ட் செய்து கொள்கின்றோம். நாங்கள் இவ்வாறு நார்மலி ஃபங்க்ஷன் ஒன்றினை எழுதுகின்றோம். நாங்கள் இதனை arrow ஃபங்க்ஷன் ஒன்றாக கன்வெர்ட் செய்து பார்ப்போம். நாங்கள் கட்டாயமாக ரிட்டர்ன் டைப் ஒன்றை கொடுக்க வேண்டும். void add two numbers 2 என்று டிஃபைன் செய்து கொள்கின்றேன். இதனை நான் add two numbers 1 என்று டிஃபைன் செய்து கொள்கின்றேன். அதன் பிறகு உங்களால் இதற்குள் இன்டிஜர் நம்பர் 1 அண்ட் இன்டிஜர் நம்பர் 2வினை கொடுக்க முடியும். அதன் பிறகு உங்களுக்கு நடைபெற வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டினை இவ்வாறு எழுதி கொள்ள முடியும். இவ்வாறு arrow ஒன்றினை கொடுத்து கொள்ளுங்கள். அதுவே இந்த arrow ஃபங்க்ஷன் என்று கூறப்படுவதாகும். அதன் பிறகு பிரிண்ட் என்று டைப் செய்து பிராக்கெட்ஸுகளுக்குள் number 1 plus number 2 என்பதை பிரிண்ட் செய்து கொள்கின்றோம். நான் இப்பொழுது உங்களுக்கு arrow ஃபங்க்ஷன் ஒன்றினை எழுதும் முறை நன்றாக புரிய வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒரே விடயமே இந்த இரண்டின் மூலமும் நடைபெறும். நான் இதனை உங்களுக்கு கால் செய்து காண்பிக்கின்றேன். நாங்கள் add two numbers 1 என்று ஒன்றிற்கு 2 நம்பர்ஸ்களை பாஸ் செய்வோம். கட்டாயமாக இன்டிஜர் வேல்யூஸ்களை பாஸ் செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு இதிலிருந்து காப்பி ஒன்றினை எடுத்து add two numbers 2 என்பதற்கு இந்த 2 இன்டிஜர் வேல்யூஸ்களையும் பாஸ் செய்து காண்பிக்கின்றேன். எனக்கு இரண்டிலிருந்தும் ஒரே வேல்யூ ரிட்டர்ன் ஆக வேண்டும். பாருங்கள், நீங்கள் இரண்டிலிருந்தும் ஒரே வேல்யூவானது ரிட்டர்ன் ஆகின்றது என்பதை பார்க்கலாம். இவ்வாறு நாங்கள் டாட்டில் arrow ஃபங்க்ஷன் ஒன்றினை எழுதுகின்றோம். உங்களால் இந்த curly braces இரண்டையும் நீக்கிவிட்டு இதனை தனிப்பட்ட arrow ஒன்றால் எழுத முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சிங்கிள் லைன் மாத்திரமே இருக்கின்றது என்றால் உங்களால் இதனை arrow ஃபங்க்ஷன் ஒன்றாக கன்வெர்ட் செய்ய முடியும். உங்களால் எமது கீழே இருக்கும் லிங்கிற்கு சென்று ஃபங்க்ஷன் பேசிக்ஸ் என்ற ஃபைலிற்கு வந்து arrow ஃபங்க்ஷன்களுக்கான பல்வேறு எக்ஸாம்பிள்ஸ்களை பார்க்க முடியும். உங்களுக்கு நான் arrow ஃபங்க்ஷன்ஸ் எழுதும் முறை பற்றி மேலும் இங்கு பல்வேறு எக்ஸாம்பிள்ஸ்களை கொடுத்து விளக்கி இருக்கின்றேன்.
நான் இப்பொழுது arrow ஃபங்க்ஷன் ஒன்றினை எழுதும் முறை மிகவும் கடினமான விடயம் இல்லை என்று நினைக்கின்றேன். இது சிறிதளவு இடங்களில் யூஸ் ஆகின்றது. நாங்கள் சில இடங்களில் அதனை அதிகம் யூஸ் செய்வதில்லை. நான் உங்களுக்கு இப்பொழுது arrow ஃபங்க்ஷன் ஒன்றை எவ்வாறு எழுதுவது, arrow ஃபங்க்ஷன் ஒன்றினை எழுத இருக்கும் கண்டிஷன் என்ன என்று தெளிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எமது பாடியில் சிங்கிள் லைன் ஒன்று மாத்திரம் இருக்கின்றது என்றால் அதனை எம்மால் arrow ஃபங்க்ஷன் ஒன்றாக கன்வெர்ட் செய்து கொள்ள முடியும். arrow ஃபங்க்ஷன் என்பது பெரிய டாபிக் ஒன்று இல்லை. உங்களுக்கு நான் முன்னர் கற்றுத்தந்த நேம்ட் பேராமீட்டர்ஸ், ரிக்வயர் நேம்ட் பேராமீட்டர்ஸ்களை சரியாக கொடுக்கும் முறை பற்றி இப்பொழுது சிறந்த நாலேஜ் ஒன்று வர வேண்டும். அதே போன்று உங்களுக்கு arrow ஃபங்க்ஷன் ஒன்றை எழுதும் முறையும் இப்பொழுது புரிய வேண்டும். நாங்கள் arrow ஃபங்க்ஷன் ஒன்று என்று கூறுகின்ற பொழுது நார்மலி curly braces இரண்டையும் நீக்கிவிட்டு arrowவால் அதனை டிஸ்ப்ளே செய்ய முடியும். எம்மால் தனிப்பட்ட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருந்தால் அதனை arrow ஃபங்க்ஷன் ஒன்றாக கன்வெர்ட் செய்து கொள்ள முடியும். நான் உங்களுக்கு இப்பொழுது இந்த ஓவரால் டாட்டில் ஃபங்க்ஷன்ஸ்களுடன் எவ்வாறு வேலை செய்வது என்று புரிய வேண்டும் என நினைக்கின்றேன். நாங்கள் சுமார் 6 செக்ஷன்ஸ்களை எடுத்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி டீப்லி கதைத்தோம். நாங்கள் சுமார் 4 சேலஞ்சஸ்களை ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் செய்து சால்வ் செய்தோம். உங்களால் நாங்கள் கதைத்த இந்த ஃபங்க்ஷன்ஸ்களின் அனைத்து கோட்களையும் எமது GitHub ரெபோசிட்டரியில் இருந்து பார்த்து கொள்ள முடியும். உங்களால் இந்த ரெபோசிட்டரிக்கு செல்லும் லிங்கினை கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் காண்பதற்கு முடியும். நாங்கள் அடுத்த செக்ஷனில் இந்த டாட்டில் இருக்கும் நல் சேஃப்டி என்ற ஒன்றை பற்றி பார்ப்போம். இந்த நல் சேஃப்டி என்பது மிகவும் முக்கியமான டாபிக் ஒன்றாகும். நாங்கள் Flutter அப்ளிகேஷன் டெவலப் செய்து கொண்டு செல்கின்ற பொழுது நல் சேஃப்டி என்ற டாபிக் எனக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. நாங்கள் அடுத்த செக்ஷனில் டாட்டில் நல் சேஃப்டி என்றால் என்ன என்று பார்ப்போம்.